ஹலோ ஃப்ரெண்ட், ஹோட்டல் சாம்பார்னா யாருக்கு தான் பிடிக்காது? வாங்க, ஹோட்டல் சுவையில் சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் தனியா, 8 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வறுத்த மசாலா 1 ஸ்பூன் உடச்சக்கல்லை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலாவில் கட் பண்ண ஒரு வெங்காயம், கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 கப் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆனியன் கண்ணாடி பதம் வர வரையும் எண்ணெயில் வதக்கலாம். இப்போது பெரிய எலுமிச்சளவு புளியில் கரைச்ச புளி தண்ணி, அரைச்ச மசாலா, கட் பண்ண ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், வேக வச்ச துவரம்பருப்பு, உப்பு சேர்த்து குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு இப்போது கொதித்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு சாம்பாரில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போது டேஸ்டியான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.